Hi friends, welcome to Aramin 4. இன்னைக்கு எங்க பாட்டி ஒரு சமையல் பண்ணிருக்காங்க. எனக்கு பிடிச்ச சைனீஸ் சூப் பண்ணிருக்காங்க. நம்ம சூப் பண்றத பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப் செய்யற போய் பார்த்துட்டு சுட சுட சாப்பிட்டு வரலாம். இப்போது அந்த சூப்பு தண்ணி வடித்து வச்சுருக்கோம். அதுலேயே அந்த சூப் பவுடர் போட்டுறாதீங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு சூட்டில் போட்டிங்கன்னாக்கா கட்டி கட்டியாக ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த சூப் பவுடர்ஸ் எல்லாம் நான் நோர் சூப் பேக்கெட் 10 rupees 2 போடுறேன். போட்டுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு இதை கலந்துக்கோங்க. கட்டி கிட்டி ஆகாமல் இதை கலந்துடணுங்க. அதில் வெஜிடபிள்ஸு கார்னு இதெல்லாம் போட்டிருக்குது. அது கூடயே நம்ம இப்போ இந்த வடித்த நூடுல்ஸ் கஞ்சியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இது சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையானது நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் வரும். இது தனியாக இருக்குது இல்லைங்களா, அந்த சூப் பவுடரெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சோம்னாக்கா கொஞ்சம் இது கூட சால்ட்டு பெப்பரை போட்டுட்டு சாப்பிட்டோம்னாக்கா சூப்பு சைனீஸ் சூப் ரெடி ஆகிடும். உங்கள் நூடுல்ஸு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் கூட வேணும்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம் சூப்பில். அதையும் சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா கூட சூப்பெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெறும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் கொதிச்சாதான் உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல சூப்பில் உப்பு போட்டாச்சு. இறக்கின பிறகு பெப்பர் போட்டுக்கலாம், இல்லை இப்போயும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்களுக்கு கொடுக்கணும், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். குழந்தைங்க சாப்பிடும்போது காரம் வேணாம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். பெரியவங்களுக்கு நீங்கள் இறக்கிட்டு கப்பில் ஊற்றும் போது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட அப்புறமா இன்னும் கொஞ்சம் மிளகு தூளை ஆட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு சின்ன டிப் மாதிரி தான். உங்களுக்கு தண்ணியை வடிகட்டி ஊற்றிடுறத விட அதையும் ரீயூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். நாங்கள் எப்போவுமே நூடுல்ஸ் செஞ்சோம்னாக்கா, சேவை செஞ்சாலும் சரி நூடுல்ஸ் செஞ்சாலும் சரி, அது தண்ணியை கீழே ஊற்ற மாட்டேன். இந்த மாதிரி சூப் பண்ணிடுவேன். பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்திருக்கு சூப்பு. இப்போ நான் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கம்மியாக திக்காக வேணும்னீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வருது. நல்லா பாயில் ஆகுது பார்த்தீங்களா. நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே இதுவாகிடும். கொஞ்சம் திக்னஸும் வந்திருக்கு பாருங்கள். இப்போ முதல்ல விட இப்போ கொஞ்சம் வந்திருக்கு இல்லைங்களா. போதும். இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிக்கிறேன். கொதிச்சாச்சு. ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. பார்த்தீங்களா, சூப் ரெடி ஆயிடுச்சு. இதில் பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்ததுனாக்கா கார்ன் மிக்சரு கொஞ்சம் போட்டுக்கிட்டு சூப் குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சைனீஸ் சூப் ரெடி. ஓகேங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க அவங்க. சுட சுட சூப் செம்ம சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.